உண்மை சொல்லணும்னா இந்த போனை எதுக்கு அன்பாக்ஸ் பண்றோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான போனுங்க. ஸோ ஷாமியோட Redmi K80 பத்தி தான் பேசுறேன். இது சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து Redmi K70 Pro இருந்தது இல்ல, அதோட டிசைன் தான் அவங்க POCO X6 Proல யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த Redmi K70 Proல இருக்க சிப்செட்டை அவங்க யூஸ் பண்ணல, சிப்செட்டை மாத்தினாங்க. இந்த வருஷம் வர POCO X7 Proல Redmi K80 Proட டிசைன் இருந்தாலும் இருக்கலாம், இல்ல Redmi K80 ஓட டிசைன் இருந்தாலும் இருக்கலாம், இல்லனா Redmi Note 14 Pro Plus ஓட டிசைன் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ஷாமி எந்த போனை எடுத்து ரீபிராண்ட் பண்ணுவாங்க, எதை கொண்டு வருவாங்க இந்தியாவுக்குன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. செம்ம கன்ஃபியூசிங்கான விஷயம். அதனால என்ன ஆனாலும் சரி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன இருக்குன்னு விஷயம் உள்ள தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா நாங்க iQOO Neo 10 Pro வீடியோ போட்டிருந்தோம்ல, அது ஒரு வேல்யூ ஃபார் மணி Snapdragon 8 Gen 3 போனா இருந்தது. அதே மாதிரி இது ஒரு வேல்யூ ஃபார் மணி Snapdragon 8 Gen 3 போனா தெரியுது. இந்தியாவுக்கு வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல, பட் எங்க சைனா யூனிட் அன்பாக்சிங் கண்டிப்பா வந்திருக்கு. கண்டிப்பா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்புறம் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த போன் இந்தியால தேவையா தேவையில்லையான்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிச்சிடலாம். Alright. ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பேசிக்கான பாக்ஸ் பேக்கேஜிங் தான், ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. பட் ஐ லைக் திஸ். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த டிசைன் எஸ்தெட்டிக் பிடிச்சிருக்கு. ஒரு சில்வர் கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவான சர்ஃபேஸாக இருக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட கைத்து இங்கே பார்த்தீங்களா, கையோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்க. நைஸ், இட் லுக்ஸ் குட். பவர்ட் பை ஷாமி ஹைப்பர்வர்ஸ்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்னொரு பொட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பொட்டியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேஸ் இருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு செமி எஜெக்டட் டூல், டாக்குமெண்ட்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைடுங்க சைனீஸில் போட்டிருக்காங்க. அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, சிலிகான் கேஸ். அண்ட் ஐ லைக் இட். நல்ல வா உண்மை திஸ் கேஸ் இஸ் நைஸ் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கடியில் ஃபோன் இருக்குது, பட் அதை சைடில் எடுத்து வைப்போம். அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 watt டைப் A ஷாமியோட ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடச்சிடும். ஆல்ரைட், லெட்ஸ் கீப் இட் சைட். ஸோ லெட்ஸ் டேக் a look at the phone right now. Okay. சின்ன சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. மெட்டல் யூஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுதுங்க. இங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டூவல் டோன் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேல ஃபுல்லா கிளாஸ் இருக்கு, ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ். அண்ட் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனா தெரியுது. ஆக்சுவலி நல்லா இருக்கு ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. கையில காம்பாக்டா இருக்கு பிடிக்கிறதுக்கு போனு, பட் ஸ்கிரீன் சைஸ் பெருசுங்க. அதை பத்தி சொல்றேன் நான். அண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய 6550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனாலே வந்து கொஞ்சம் டென்ஸா இருக்க மாதிரி தெரியுது. அவ்வளவு பெரிய பேட்டரி கொடுத்தாலும் இவ்வளவு சின்ன சைஸா இருக்கு. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிலிகான் கார்பைட் பேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி சிலிகான் கார்பைட் பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் கம்பேரிசன்ல டென்ஸா இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதே சைஸ்ல லித்தியம் அயன் பேட்டரியோட சைஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜர் கெபாசிட்டி கிடைக்கும். சோ 5000 mAh லித்தியம் அயன் பேட்டரி இருக்குன்னா இதுல வந்து நீங்க 6500 வரைக்கும் கூட கொண்டு போலாம். அது வந்து ஒவ்வொருத்தரும் பேட்டரி டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாங்க அதை பொறுத்து இருக்கு. பட் திஸ் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி டிசைன். ஆனா இந்த ஃபிளாஷ் மாடியூல் வந்து ஒரு மாதிரி இட் லுக்ஸ் லைக் an eyesore. சைடுல வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு இங்க பிளாஸ்டிக் ஆண்டனா இன்சர்ட்ஸ் தெரிஞ்சிரும். இங்க வால்யூம் பட்டன் இருக்கு, இங்க பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. மேல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 2 இன்சர்ட்ஸ் இருக்கு. அது தவிர்த்து வேற ஒண்ணும் இல்ல. இந்த பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா nothing except for this plastic insert. and கீழ நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே சிம் கார்ட் ட்ரே இருக்கு and ஸ்பீக்கர் grill கொடுத்திருக்காங்க. of course ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு, பட் that is with the earpiece. சிம் கார்டு ட்ரேவை இமிடியட்லி திறந்து காட்டிடுறேன் நான் எந்த செட்டப் இருக்குன்னு. just to quickly check. பேசிக் dual nano சிம் கார்டு சப்போர்ட் தான். மெமரி கார்டோட காலம் போயிருச்சு. ஸோ ஃபோன்ஸ்ல வந்து மெமரி கார்டு சப்போர்ட் இப்போ கிடைக்கிறது இல்லை, which is a let down. குவிக்லி வந்து இந்த கேஸை போட்டு பார்த்துடலாமா ஒரு தடவை? ஏன்னா வாவ் திஸ் லுக்ஸ் டேம் நைஸுங்க. இங்கே பாருங்க. ஓகே, கழட்டி போட்டுருவோம். வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி செம்ம டென்ஸாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன் நான். வெயிட் வந்து கொஞ்சம் டிசீவிங்காக தான் இருக்கும். நான் ஒரு வெயிட் சொன்னேன்னா அந்த வெயிட்டோட கொஞ்சம் அதிகமாக இல்லைனா கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஐ ஃபீல் தட் இது அட்லீஸ்ட் ஒரு 215 grams இருக்கும்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் குவிக்லி டேக் அ லுக் அட் இட். 215 சொல்கிறேன் நான். எனக்கு அதிகமாக சொல்கிற மாதிரி தோணுது, பட் லெட்ஸ் செக். இல்லை 209 grams. லெட்ஸ் see 209. I want to change. Yes, see 207.2 grams weight இருக்குங்க. பட் ஒரு 6550 mAh பேட்டரி கொடுத்து 207 கிராம் வெயிட் வச்சிருக்காங்கன்னா இட் லுக்ஸ் தட்ஸ் a good job. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த Redmi K80ல உங்களுக்கு IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க, which is very very good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு of course ஸ்கிரீன் கார்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் கார்டு கடியில இருக்க டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு Corning Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். இந்த Corning Gorilla Glass 7i வந்து ஒரு மிட் ரேஞ்ச் Corning சொல்யூஷன், கொஞ்சம் அஃபோர்டபிளான சொல்யூஷன். பட் ஸ்டில் இருக்கிறது நல்ல விஷயம் தான். நல்ல இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஸோ ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். பேசிக்கான ட்ராப் டெஸ்ட் தான். குவிக் drop 1 2 3. nothing at all.
இட்ஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன், நோ ப்ராப்ளம் வாட்ஸ் எவர். ஸோ டிசைன் விஷயத்தில் ஐ லைக் இட். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த டிசைன்காகவே இந்தியாவில் ரீபிராண்டிங் பண்ணி வந்தால் கூட ஐ வுட் அப்ரிஷியேட் தட். உண்மையாக சொல்லணும்னா ஓகே, குவிக்லி டிஸ்பிளே பற்றி பேசலாம். டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் நான். ஆல்ரைட், டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு LTPO பேனல் கிடைக்காது. ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் 1 to 120 Hz உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஓ வாவ், I got distracted. ஏன்னா இந்த பெசல்ஸை பாருங்களேன், எவ்வளோ ஸ்லிம்மாக வச்சிருக்காங்க. iQOO Neo 10 ப்ரோடக்ட் சின்ன பெசல்ஸாக தோணுது எனக்கு ஆக்சுவலி. டேம் நைஸ். ஆனால் iQOO Neo 10 ப்ரோவில் நான் சொன்ன மாதிரி அதில் வந்து iQOO Neo 10 நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணல சைனீஸ் வேரியன்ட். அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான LTPO பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் இருக்க அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இதில் 2K ரெசல்யூஷன் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷன் கிடைக்கும். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 480 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் விளாடும் போது இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 2560 Hz உங்களுக்கு கிடைக்கும். iQOO ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதில் PWM டிமிங் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, ஈவன் அட் ஹை பிரைட்னஸ் அண்ட் லோ பிரைட்னஸ். இதில் PWM டிமிங் நல்லா தான் இருக்கும் நம்புறேன் நான். பட் அதோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியல. ஸோ தட் இஸ் சம்திங் நாங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பின் காமெண்ட்ல போட்டு வச்சிருவோம். அதே மாதிரி கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிடுங்க. சப்போர்ட் வேணுங்க, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அண்ணா சொன்ன பார்த்து நியூ இயர் வருது. நியூ இயருக்கு முன்னாடி 1 million ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் ஐ டவுட் தட். ரொம்ப கஷ்டமான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு மார்ச்க்குள்ள ஒரு 1 million பண்ணிருங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் உங்கள் சப்போர்ட் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அஃப்கோர்ஸ் ரெட்மியோட ஃபோன்னால டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, யூடியூப்ல HDR சப்போர்ட் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இஸ் இன்கிரெடிபிள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி? ஓ வாவ், சூப்பர் ஹாப்டிக் ஃபீட்பேக். நான் இது எப்படி செக் பண்றேன்னா, இந்த வால்யூம் பட்டன் எப்படி வால்யூம் ஏற்றி இறக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் தெரியும். நல்ல மைன்யூட்டான ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ். சூப்பரான வைப்ரேஷன் மோட்டர் போட்டிருக்காங்க இதில். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அப்கிரேட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ராசானிக் இஸ் 2025 பிகெஸ்ட் அப்கிரேட் ஆன் மோஸ்ட் ஃபோன்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த Redmi K80 உங்களுக்கு கிடைச்சிரும். சூப்பரான சென்சருங்க, பிரச்சனையே இல்லை. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓகே, நாட் பேட். நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கல காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளூடூத் ஹைரஸ் கோடெக் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. LDAC LHDC சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க, which is damn good. and ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு Redmi phones வந்து ஜெனரலி நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் Redmi Note 14 Pro Plusலயும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அதோட பெட்டரா இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸர் பத்தி பேசலாம். ப்ராசஸர் வந்து உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் Snapdragon 8 Gen 3 போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தாங்க. அண்ட் RAM டைப் நீங்க பாத்தீங்கன்னா LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க, which is very very nice. ஸ்பெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா of course நல்ல ஸ்பெக்ஸ்ங்க, எஸ்பெஷலி அண்டர் 30,000 ரூபீஸ்க்கு இந்த போனை சைனால விக்கிறாங்க. so that's very good. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் iQOO Neo 10 Pro நாங்க ரீசெண்டா அன்பாக்ஸ் பண்ணோம்ல, அதோட கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த Snapdragon 8 Gen 3 phones நாங்க டெஸ்ட் பண்ணிருந்தோம் போன வருஷம், அதோட கொஞ்சம் வீக்கா தோணுச்சு. ஏன்னா Antutuவோட ஸ்கோர் வந்து 2 மில்லியன் கூட கிராஸ் பண்ணலாங்க. 1.96 மில்லியன் கிட்டத்தட்ட கிடைச்சது எங்களுக்கு. அண்ட் CPU throttle கூட நீங்க பாத்தீங்கன்னா 69% வரைக்கும் CPU ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சது. iQOO Neo 10 Pro ஸ்டெபிலிட்டி பெட்டரா இருந்தது. பிளஸ் இதுல கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கேமிங் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க BGMI மட்டும் தான் விளையாட முடிஞ்சது எங்கனால. எனக்கு Call of Duty இதுல டவுன்லோடே பண்ண முடியல எங்கனால for some odd reason. பட் BGMIல வந்து எங்களுக்கு 90 FPS ஆப்ஷன் கிடைச்சது, which is not bad. ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குங்க. Snapdragon 8 Gen 3 ரெகுலர் யூசேஜ்க்கு கேமிங்க்கும் நல்லா தான் இருக்கும் இந்த போன்ல. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு iQOO Neo 10 Proல கண்டிப்பா கிடைச்சிரும். மேபி OnePlus 13R கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுல இன்னும் பெட்டரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 6550 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. USB PD சப்போர்ட்டும் இருக்கு. so that's good. and 6550 mAh பேட்டரி வந்து சிலிகான் கார்பைட் பேட்டரி. so பேட்டரி லைஃப் கண்டிப்பா இதுல நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 2 நாள் ஈஸியா உங்களுக்கு நீடிச்சிரும். shouldn't be a problem. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் Bluetooth 5.4 NFC எல்லாமே இருக்கு. வேணுங்கிற 5G பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. so it's good. Wi-Fi 7 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு HyperOS 2.0 based on Android 15 கொடுத்திருக்காங்க. சோ சைனால கரெக்ட்டா Android 15 ஓட லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்தியால வந்து Redmi Note 14 Pro Plusல Android 14 ஓட லான்ச் பண்ணிருந்தாங்க, which is such a let downங்க. இந்தியாக்கு வரும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மென்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. they should give Android 15. Android 15 வந்துருச்சுல, எல்லா ஃபோன்ஸ்லயும் வருது. இன்ஃபேக்ட் OnePlus நீங்க பாத்தீங்கன்னா அவங்க OxygenOS 15 வந்து அப்டேட் வந்து நிறைய ஃபோன்ஸ் பழைய ஃபோன்ஸ்க்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. Samsung, Xiaomi, Motorola இவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா they are really lagging behind இந்த வருஷம் அப்டேட்ஸ் விஷயத்துல. OnePlus கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே இருக்காங்க. HyperOS 2.0 பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைனீஸ் வேரியன்ட்டுங்க. சைனீஸ் வேரியன்ட்டோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் கம்பேர்ட் டு இந்தியன் வேரியன்ட். பட் இந்தியாவோட HyperOS 2.0 நாங்க ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட வீடியோ வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ColorOS 15 vs OxygenOS 15. அதுல வந்து நிறைய பேர் அதை பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு தெரியல. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஏன் வேணும் ஏன் வேண்டாம் அது
அதை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க காமெண்ட்ஸ்ல. நாங்கள் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு. ஆல்ரைட், ஸோ நவ் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இதில் லைட் ஹண்டர் 800 சென்சர் கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி சென்சர். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேமரா வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான், டெலிஃபோட்டோலாம் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி செல்ஃபிஸ் வந்து ஷாமி ஃபோன்ஸ்ல நல்லா தான் இருக்கும், இட்ஸ் குட். பட் கொஞ்சம் இந்த சைனீஸ் வேரியன்ட்னால கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்னிங் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து iQOO Neo 10 Pro அளவுக்குலாம் இல்ல, Neo 10 Pro அளவுக்கு இல்ல, பட் ஸ்டில் ஓகேன்னு சொல்லலாம். நாட் பேட், could have been better. அல்ட்ராவைட் சொல்ல வேண்டாம், 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் கண்டிப்பா. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் பிரைமரி கேமரா வச்சு. பட் அல்ட்ராவைட் வச்சு நீங்கள் 1080p 30 FPS தான் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரால உங்களுக்கு 1080p 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஓவராலாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்தியாவில் வரும்போது மேபி இட் குட் பி டிஃபரெண்ட். ஏன்னா POCO X6 Pro கேமரா எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி POCO X7 Pro பிடிச்சிருந்ததுன்னா இட் வாஸ் குட் இனஃப் ஃபார் தட் பிரைஸ் செக்மெண்ட். அதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஹோப்ஃபுல்லி. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபோன்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த Redmi K80 இந்தியாவுக்கு வரணுமா வரக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடலாம். ரீபிராண்ட் பண்ணி வந்ததுன்னா ஓகே நல்லா இருக்கும். பட் ரீபிராண்ட் பண்ணும்போது இந்த Snapdragon 8 Gen 3 கொடுத்துருங்க. இந்த மாதிரி Dimensity 8300 Ultraலாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் ஒரு லீக் என்ன சொல்லுதுன்னா POCO X7 Pro வருது இல்லை அடுத்த ஃபோன், அதில் வந்து Dimensity 8400 சிப் கொடுக்க போகிறாங்களாமா. ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு அந்த சிப், நல்ல கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கு. அண்ட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸை குறைக்க போகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து சிலிகான் கார்பைட் டெக்னாலஜிக்கு 6000 mAh வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால 6000 mAh தான் வரப்போதாமா. ஸோ இந்த டிஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ Redmi K80 பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்தியாவில் வரணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் காம்படிஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.